வெல்கம் டு மும்பை. நம்ம மும்பைக்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் டே இன்னைக்கு வெளியில சுத்தி பார்க்க போறோம். சுத்தி பார்க்கவா? சுத்தி பார்க்க கக்கூஸ்ல என்ன இருக்கு? எடியா கையா. சுத்தி பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் மும்பைல வச்சிருக்காங்க. என்ன ஆப்ஷன் அப்படின்னா மும்பை தர்ஷன் அப்படிங்கிற ஒரு பஸ் விட்டுருக்காங்க. அவங்களே கிட்டத்தட்ட ஒரு 11ல இருந்து ஒரு 12 டூரிஸ்ட் பிளேஸ் இருக்க டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாமே சுத்தி காட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு ஆளுக்கு 450 ரூபா, ஒரு ஹெட் 450 ரூபா. பிளஸ் இது பிரைவேட், இது பிரைவேட் தான். நிறைய டிராவல்ஸ் இந்த மாதிரி பண்றாங்க. ஒரு ஆளுக்கு 450 ரூபா பாத்தீங்கன்னா காலையில பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் லஞ்சு, இது எல்லாமே இன்க்ளூடடா உள்ள வந்துடும். என்ன மாதிரி சாப்பாடு அப்படின்னு சொல்லி நம்மளே செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 12 பிளேஸ். நாங்க பாத்தீங்கன்னா வசையில இருந்து போரிவழி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன்ல இறங்கியிருக்கோம். ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் எங்களுடைய இந்த ஸ்டாப்ல நிக்க சொல்லியிருக்காங்க. இந்த பஸ்ஸுக்காண்டி எல்லாம் சூனாப்பானா காத்திருக்க வேண்டியது ஆகி போச்சு. இருக்கட்டும். இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டாப்ல 2-3 ஸ்டாப்ல எல்லாம் ஆள் ஏத்திட்டு வண்டி வந்துகிட்டு இருக்கு. கால் பண்ணாங்க. இப்பதான் இன்னைக்கு ஃபுல்லாவே மும்பையை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். எங்க கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க. பாத்தீங்க இல்லையா, இப்ப இவங்க ஒரு ஏதோ ஒரு மதத்தை சேர்ந்தவங்க நிர்வாணமா போறாங்க. இது இங்க ரொம்ப சகஜமாவே இருக்கு. நம்ம தான் ஆச்சரியமா வேடிக்கை பார்க்கோம். வேற யாருமே இதை பார்க்கல. இன்னொன்று, மும்பை வந்தீங்க அப்படின்னா யாராவது கைடன்ஸோட வாங்க. தயவுசெய்து தனியா வந்துடாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நாங்க மும்பை வந்திருக்கோம். சோறு எங்கடா வச்சிருக்கீங்க? தெரியாதவா லண்டன்ல மாட்டிக்கிட்டது. அரே சோறு போடுறதுனால ஊர்ல கொண்டு ட்ரெயின்ல ஏறுறாங்க, இறங்குறாங்க, அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறாங்க, மாறி மாறி ஓடுறாங்க. ஏன் ஓடுறாங்க, எதுக்கு ஓடுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. எங்கடா போறாங்க, எங்கடா போறீங்க எல்லாரும்? லீவ் நாள் அதுவுமா சாயங்காலமா எங்க கிளம்பி போறாங்க? ஏன்னா அந்த அளவுக்கு இங்க ரஷ்ஷா இருக்குது. சரி, வீக் டேஸ்ல அப்படி இருக்கு. வீக்கெண்ட்ல கொஞ்சமாவது கம்மியாகும் பாத்தீங்கன்னா கிடையாது. வீக்கெண்ட்ல இன்னும் அதிகமா தான் இருக்கு. நாங்களே மூச்சு முட்டை தூங்கிட்டே தான் வந்தோம். போட்டு நெருக்கிட்டாங்க. சரி, இறங்குறவங்களுக்கு வழி கொடுக்குறாங்களான்னு கேட்டா அதுவும் கிடையாது. வழியும் கொடுக்க மாட்டேங்காங்க, ஒண்ணும் கொடுக்க மாட்டேங்காங்க. ஒரு ஸ்டேஷன்ல இறங்கி அடுத்த ஸ்டேஷனுக்கு போடுறதுக்கு குட்டு ஓடிட்டே இருக்காங்க. இதான் மும்பை வாழ்க்கை. இப்படித்தான் இருக்கும் போல. சென்னை போயிருக்கோம். சென்னையே நம்மளுக்கு வெறுத்துருச்சு. அதனால ஊர் டெவலப் ஆனா இதான் ஒரு பெரிய சிக்கல். அதனால கோயில்பட்டி 50 வருஷம் 60 வருஷத்துக்கு அப்படியே இருந்தா தான் நல்லது. டெவலப்பே ஆகவே வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆனாலே போதும். நம்ம மும்பை தர்ஷன் பஸ் கம்பெனி அந்த பஸ்ல உட்காந்துட்டோம். நம்ம புக் பண்ணது நார்மல் பஸ் தான். இன்னைக்கு கூட்டம் கம்மியா இருக்கு அப்படிங்கிறதுனால நார்மலில் புக் பண்ணியிருக்கணும், ஏசியில் புக் பண்ணியிருக்கணும். 2 பேருமே சேர்த்தே ஒரே இதாக ஏற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஏசி பஸ்ஸில் உட்காந்துருக்குறோம். இப்போ தான் வண்டி கிளம்பி இருக்குது. ஒரு 11 ஏரியா சொன்னேன் இல்லையா, அது என்னென்ன ஏரியானா, ஃபஸ்ட்டே கேட்வே ஆஃப் இந்தியா, அங்கேயும் தாஜ் ஹோட்டல் இருக்கு இல்லையா, தாஜ்மஹால் ஹோட்டல், அந்த ஹோட்டலுக்கும் கூட்டு போகிறாங்க. தாஜ்மஹால் ஹோட்டலும் அதில் போட்டுருச்சு. ஆமாம், இல்லை அந்த ஹோட்டலுக்கு கூட்டு போகிறாங்க. ஸோ பார்க்கலாம். அதனால் சாப்பாடு எங்கே நிப்பாட்டு வாங்கிட்டு இல்லையா, எப்போ பார்த்தாலும் சாப்பாடு. இனிமேல் சாப்பாடை பற்றி பார்த்தீங்கன்னா வாய் இருக்காது. வாயில கடிச்சு விட நான் இதான் கேட்வே ஆஃப் இந்தியா. போட்டோல பார்க்கும்போது வேற மாதிரி இருக்கு. நேரில் பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ரொம்ப பழைய பில்டிங். 1912ல கட்டியிருக்காங்க. எக்கச்சக்கமான டூரிஸ்ட் இங்க போட்டோஸ் எடுத்துட்டு போறாங்க. இதுக்கு ஆப்போசிட்லயே தாஜ் ஹோட்டலும் இருக்குது. மேல ஏதோ லெட்டர்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வெள்ளக்காரன் காலத்துல கட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கடல் தான் இருக்குது. வேற எதுவுமே இல்லை. அதனால உள்ள இந்தியாவுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகிற இடத்துல இந்த கேட் வச்சதுனால இது கேட்வே ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நம்மளும் போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ போட்டில் ஏறி உட்காந்துட்டோம். போட்டில் ஏறி உட்கார்றதே பயங்கரமான ஒரு அட்வென்ச்சராக தான் இருந்துச்சு. இது எப்படி கொஞ்சம் தூரம் எவ்வளோ தூரம் போவாங்க போட்டில்? 40 நிமிஷம். ஸோ 45 நிமிஷம் ஃபர்ஸ்ட் டைம் 40 நிமிஷம் போட்டில் போக போகிறோம்.
இங்கேருந்து பாருங்கள் தாஜ் ஹோட்டல். தாஜ் ஹோட்டல் மட்டும் பாருங்கள், வேறு எதையும் பார்க்காதீங்க. நான் என்ன லூசா? அப்படியே மிதக்கிற மாதிரியே இருக்குங்க. 45 நிமிஷம்னா 45 நிமிஷமா? நம்ம அங்கே போனது 15 நிமிஷமா கொடைக்கானல் போனது? ஆயிரும்ண்ணே, சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சாலும் ஆயிரும். உள்ளே வந்துருந்தா கணக்கு வைப்பாங்கண்ணா. சுற்றிட்டு வருவாங்க. கடலுக்கு நடுவில் போக போகிறோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கடலில் போட்டிங் தான் ஃபஸ்ட் டைம், இதுக்கு முன்னாடி போனதே கிடையாது. எவ்வளோ போட் நிற்கிது பாருங்கள், வரிசையாக போட்டு தான். அங்கே 2 ஹில்ஸ் வேறு இருக்குது, எல்லாமே போட்டு தான். ஒரு போட் பக்கத்தில் கிராஸ் ஆகுது, நமக்கு பக்கத்தில். सर आप लोग घूम रहे अरब सागर अरबियन सी, आप लोग घूम रहे अरब सागर अरबियन सी। सर सामने देखिए ग्रे कलर का शिप दिख रहा है, ग्रे कलर का शिप इंडियन नेवी शिप, नेवी का फाइटर शिप लड़ाकू जहाज। आप लोग विक्रांत ना सुने, विक्रांत அதான் வந்து நேவி ஷிப்பா, ग्रे शिप இந்தியில் சொல்லியிருக்காங்க நேவிக்கா ஃபைட்டர் ஷிப்பா. ஸோ வாரெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அந்த சமயத்தில் வந்து இந்த ஷிப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க நேவி सामने देखिए पानी के भी टापू दिख रहा है, छोटा सा आइलैंड இந்தியில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. पानी के। ஸோ இந்த வியூ வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து இத்தி பொண்ணுங்களாம் உட்காந்துருக்காங்க. அதை விட இந்த கடல் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. தெற்குல ஆட்டின சுத்தமான உருட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய போட்டெல்லாம் நிற்கிது, வரிசையாக பாருங்கள், ஏகப்பட்ட போட்டு நிற்கிது. இது வந்து தீவு, அந்த தீவு நேவி அவங்களுடைய இதெல்லாம் பாம்பெலாம் ஸ்டாக் வச்சுருக்காங்க அப்படின்னு விட்றான், என்னன்னு தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லாயிருக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தாலே தாஜ் ஹோட்டல் தெரியுது, கேட்வே ஆஃப் இந்தியாவும் தாஜ் ஹோட்டலும் தெரியுது. இங்கேருந்து பார்த்தாலேவும் நிறைய இடம் காமிச்சாங்க. அனில் அம்பானி வீடு காமிச்சாங்க, மும்பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அந்த பில்டிங் காட்டினாங்க, அப்புறம் RBI உடைய பிரான்ச், மெயின் பிரான்ச் ஹெட் குவார்ட்டர்ஸ் அது காட்டினாங்க. ஸோ எல்லாமே கடல்ல இருந்தே முக்கால்வாசி மும்பை சுற்றி காட்டிட்டாங்கன்னு சொல்லணும். இந்த தெரியுது, அதான் அனில் அம்பானி அவருடைய வீடு. எவன் பொண்டாட்டி பத்தினியோ அவன் கண்ணுக்கு தாண்டா கடவுள் கண்டிப்பா தெரிவாரு. ஸோ மியூசியம்குள்ளே போயிட்டு வந்துட்டோம். இது என்ன மியூசியம் பெரியப்பா? அது சித்ரபதி சிவாஜி சங்கராலயா மராட்டி சங்கராலயாவில் மராட்டி டைப்பில் ஒரு மியூசியம் ஒன்று. ஸோ இப்போ காமிக்கிறேன் இல்லையா, உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். உள்ளே வந்து வீடியோஸ் அவ்வளோவா பேச முடியல, அதனால தான் வீடியோ வந்து வெளியில் உட்காந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். உள்ளே போயிட்டு வந்துட்டோம். இங்கே வந்து நிறைய மராட்டிய மன்னர்கள் பயன்படுத்தின வெப்பன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. வெப்பன்ஸை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அடுத்து மம்மி ரிட்டர்ன்ஸ் படத்தெல்லாம் வரும் இல்லையா, மம்மி வந்து பதப்படுத்தி புதைச்சி வச்சுருப்பாங்கன்னு நிறையா பேசுவாங்க. ஸோ அந்த மம்மியை வந்து உள்ளே உரிச்சி உப்பத்தடி வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் பார்த்தா நல்லா இருந்துச்சு. அடுத்து உள்ளே வந்து பழைய கால மன்னர்கள், மராட்டிய மன்னர்கள் அவங்க ஒரு வாரிலையும் ஒரு ஆயுதத்தெல்லாம் பயன்படுத்தினாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆயுதங்கள் எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறம் அவங்க ஷீல்டு, உடல் கவசம், தலைக்கவசம், கைக்கு கவசம் எல்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அதுவுமே வந்து உள்ளே வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அது என்னது ஜெயின் மதம் இருக்கு இல்லையா, ஜெயின் மதம் சம்மந்தமாக நிறைய சிலைகள், புத்தர் சிலையிலேயே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வந்து இங்கே வச்சுருந்தாங்க. செம்பில் வச்சுருந்தாங்க, பித்தளை, மண்ணில் செஞ்சு வச்சுருந்தாங்க. அப்புறம் மண்ணாலான பழைய தூண், அப்புறம் பழங்காலத்து ஆட்கள்லாம் இந்த வியர் பண்ணியிருந்த நகைகள், இது எல்லாமே வந்து இந்த ஒரு மியூசியத்தில் வச்சுருக்குறாங்க. இதுவுமே வந்து இந்த கேட்வே ஆஃப் இந்தியா பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த மியூசியத்துக்கு தான் டைரெக்டாக எல்லாரையும் கூப்பிட்டு வராங்க. எல்லா பஸ்ஸுமே இங்கே தான் நிற்கிது. நல்லா இருக்குது. அதுபோக நிறைய பெயிண்டிங்ஸு, ஆர்ட் ஒர்க்ஸு, அந்த மாதிரி ஏகப்பட்ட புத்தர், சீக்கியர்கள் அந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய இதெல்லாமே வந்து நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ எல்லாமே வந்து பார்த்தோம். வெளியில் வந்து ரொம்ப டயர்டாகிடுன்னு சொல்லிட்டு ஒரு டீ குடிச்சிட்டு இருக்கோம். ஒரு டீ குடிச்சிட்டு அடுத்து எந்த இடம் போகிறோம் அந்த தெரியல, அடுத்து எந்த இடம் போகிறாங்கன்னு தெரியல. ஸோ பார்ப்போம், பஸ்ஸில் ஏறிட்டு அடுத்து எந்த இடம் போகிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். Maria, night and night, போட்டு வழியா